இப்போ நீங்க ஐடி லைஃப் எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்ல. வெளியிலேருந்து வந்திருக்கோம். என்ன சேலரிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்திருக்கோம், அவ்வளோ வேற ஒன்றும். ப்ரொஃபஷனல் என்ன பொசிஷன்ல ஒர்க் பண்றீங்க? இங்கே நான் வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கேன். பேங்கிங். ஆமாம். இப்போ வர ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஜாப் ஜாயின் பண்ணணும்னா நீங்க எப்படி ஜாப் கெட் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஏதாவது கைட் சொல்றாங்க? டிசிஎஸ் வந்து எப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஜாப் மாதிரி, நம்ம யாரும் ஜாப்ல இருந்து யாரும் நம்மளை வெளியில தூக்க முடியாது. அதனால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி உள்ள வரது நல்ல பெட்டர். நல்ல ஒரு சேலரி ஹைக் ஆகும். ரவுண்ட்ஸ் எல்லாம் எது ரொம்ப டஃபா இருந்தது? ரவுண்ட்ஸ் எங்களுக்கு பாத்தீங்கன்னா பிபிஎஸ்ல வந்து நிறைய ஆளுங்க எடுத்தங்காட்டி ரவுண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஆல்ரெடி 2 ரவுண்ட்ஸ் செலக்ட் ஆயிருந்தோம். அப்புறம் இங்க வந்து சும்மா நார்மலா தான் நடந்துச்சு இன்டர்வியூ. இதே வந்து ஐடினா டெக்னிக்கல் அந்த மாதிரிலாம் இருக்கப்போ கொஞ்சம் ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். நாங்க அந்த அளவுக்கு பெருசா இல்லை எங்களுக்கு. இப்போ என்னென்ன பண்ண அந்த ஜாப் கெட் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, கம்யூனிகேஷன் தான் மெயினாக. கம்யூனிகேஷன் ஃப்ளூயன்ட் இருக்கணும். நம்ம எது தப்பு பேசினாலும் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசிட்டா பிரச்சனை இல்லை. ஸ்டக் ஆகாமல் பேசிட்டா பிரச்சனை வராது.